ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன vlogனு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் தான். நேஷாவில் உள்ளது கோம்பா ஒரு இடம். அந்த இடத்துல மியூசியம் வராங்க அந்த மியூசியமுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ அப்படி தான் அந்த இடத்துல தான் vlog நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் தான் ஜெனரேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடா இல்லை தரலான்னு சரியா எதுவும் எழுதலை. அதுக்கப்புறம் இது என்னமோ தெரில மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் ஹிஸ்டரி எப்படி போகலாமா? இது வந்து யானை தந்தம். பாய்ச்சதில்லை யானை இங்கே பாய்ச்சது. அதுக்கப்புறம் இது பார்க்க என்னமோ பொண்டு இருக்குது. இது என்ன? இது பிராகு தானே? இதெல்லாம் பிராகு. பிறகு இதெல்லாம் சின்னதுலேருந்து பெருசு. இப்போ ஏதோ சொந்த ஃபோட்டோலாம் இருக்குது. சாப்பாடு இதெல்லாம் இது எல்லாம் பக்காஸ் மக்கான. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சது. இதெல்லாம் வந்து உண்மையாக பாய்ச்சது. ஸோ இதுவும் மோனக்கா இக்கன். இந்த படகுல தான் வந்து மீன் பிடிப்பாங்க. ஃப்ளாஷ் எடுத்துட்டுவோம். மீன் பிடிக்கிற படகு. அப்படி இந்த சைட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து உலக்கையும் உரலும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைமும் காட்டுறேன். இதில் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், மாவு போட்டுக்கலாம், ஊற்றலாம். அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு மாமியார் இருக்கா? ஓகே, மாமியார் எடுத்துக்கலாம். உரலுக்கு போட்டுக்கலாம். பின்பு உலக்கியை வைத்து நம்பி என்று குத்தி கொள்ளலாம். டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன், மறந்துடுங்க. இது என்னது? வாட் இஸ் திஸ் ப்ரோ? இது அரிசி. அந்த அரிசியெல்லாம் வந்துட்டு இடிக்க. அப்புறம் இங்கே ஒரு டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இது மீன்லாம் பிடிச்சி போகிறது. ரகைக்கன் ஃபிஷ் பாஸ்கெட் இன்னும் நிறைய இருக்குது பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு எக்ஸ் இருக்குது, கோடாலி. அது இதுவும் பச்சை தான். இதுவும் வந்துட்டு ஃபிஷ் பிடிக்கிற பக்காஸ் மாதிரி இருக்குது பாருங்க. அழகா அதோ பாருங்க இந்த ஃபோட்டோவில். இது வந்துட்டு என்ன? இது வந்து அவங்க பார்த்த ஆயுதங்கள் பாருங்க. மேலே போய் அம்புலாம் இருக்குது. அம்பு இருக்குது. இந்த பாருங்க பாறாங்க இருக்குது. வித்தியாசமாக கத்திலாம் அறிவா இதெல்லாம் அவங்க பாய்ச்சது. உண்மையிலே இதெல்லாம் உண்மையாக பாய்ச்சிருக்கு. துரு பாருங்க, எல்லாம் துரு பிடிச்சி நெடுஞ்சு போய் எப்படி இருக்கு இது பாருங்க. இங்கே கோடாரி இருக்குல்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு மாரி இருக்குது. என்னமோ ஸோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது கைஸ். நல்லா ஏக்கம்லாம் இதெல்லாம் மேலே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த கம்பு ஸோ இங்கே பாருங்க அழகா ஒரு இது மாதிரி இது கூடு மாரி இருக்குது. குருவி இதுதான் என்னென்னமோ டிசைன்லாம் செஞ்சுருக்காங்க. இதான் வந்து அவங்க வேட்டையாடுறது. இங்கே பாருங்க ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அழகா மரம் மாதிரிலாம் டிசைன் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஆனால் உண்மையான மரம் இல்லை. ஸோ நடுவில் ஆள் நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கமாக அனிமல் ட்ராப் போட்டு கொண்டாங்க. அனிமல் ட்ராப் இந்த மாதிரி தான் வச்சு இது செய்வாங்க. ஓட்ட மாரி என்னமோ வச்சு செஞ்சுருக்காங்க. ட்ராப் இதெல்லாம் உண்மையான அழுது பார்த்தோம்ல அந்த குச்சி. இது இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பொண்டோ மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான்
தெரியலையே, இது வீடு மாதிரியோ, வீடு மாதிரி நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அப்படி தான் நினைக்கிறேன். அச்சருக்கா வராங்க வச்சு இப்போ தான் கப்பல் தெரியும். ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாதிரி இருக்குது. அடிச்சிட்டே இப்போ கவினன் இது வந்துட்டு கல்யாணம். யார்றாவன்? இவங்களுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுவும் சேம் தான். ஸோ ஒன்று வந்து வேட்டையாடு, இது வந்துட்டு வேட்டையாடு தான் நினைக்கிறேன். இதுலேயே வருங்க அதேமாதிரி எக்ஸ்ட்ரா, ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் நிப்பேஸா. இது வந்து என்ன, இது மிஞ்செல்லாம் கலந்துட்டு அவங்க இந்த தொப்பி, இது தொப்பி போல் தலைக்கு போடுறது இதெல்லாம் தொப்பி அந்த மாதிரி இருக்குது. இது தேங்காய் மட்டை என்னென்னமோ பாருங்க, ஊசிலாம் இருக்குது என்னென்னமோ, பிளேடு ஜாமான் இருக்குது. இது தொங்காட்டு பத்தான் தொங்காட், என்னமோ இலை மாதிரிலாம் இருக்குது. புங்கா பம்மா தொங்காட் அலி, தொங்காட் அலி. ஓகே இது அவங்க பார்த்த சாட்டை, இது பாருங்க சாட்டை மாதிரிலாம் இருக்குது. சாட்டை அப்புறம் என்னமோ உபி ஜாகு காயு கஹரு இதெல்லாம் இருக்குது. வேறு எதுவும் இப்போ மேலே ஒன்று இடம் இருக்குது. நம்ம முதல் கீழே பார்த்து முடிச்சிடுவோம். ஸோ இங்கே பாருங்க டெம்போ கிளப்பு ரத்தாய்மானு அழகு போட்டுக்கு செங்கிலி மாதிரி வராங்க பெரியாசன்ல அழகுக்கு. ஸோ நம்ம அப்படியே இங்கிட்டு வருவோம். இங்கிட்டு இது என்னது ஆலார்புரம் வயனான். இது வந்துட்டு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கணக்கு இல்லை. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இல்லை ஆடுறது தெரில. இது வந்துட்டு கேம் விளாடுற மாதிரி. ஸோ இது ரோட்டானால் செய்யப்பட்டது ஒன்று வந்துட்டு மிஞ்சுள்ள ஆமாம். இது ஷூட்டு பாருங்க அழகாக செஞ்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் இது யாரா, இது சும்மா அழகுக்கு அது ஒன்று போகிறோம். இது அவங்க போடுற சட்டை ஜாமானம். இது வந்து அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த இது மாதிரி இருக்குங்க, அடிக்கிறது சத்தம் வரும் பெல் மாரி. அது இதுவும் ட்ராப் தான் போல். சொந்தோ குபோ. இது சுடுகாடு கைஸ். இது எரிக்கிற இடம் நினைக்கிறேன். கட்டாலாம் இது பதுக்கிடுச்சு. இதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களே சொன்ன மாதிரி செஞ்சுது பார்த்தீங்களா. ஸோ அழகாக இருக்குது. இதுவும் பாருங்க அழகாக இருக்குது டிசைன் க்ளீனாக. ஸோ அப்படியே நம்ம எடுப்போம். இது வந்து இதுவும் அலாட் மியூசிக். இதுவும் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம் இதெல்லாம் கண்டாங்க இதெல்லாம் இருக்குது. ஸோ அடித்த சத்தம் நல்லா வருது கைஸ். அவங்களோட கண்டாங்களா இது சத்தம் வருது கைஸ், நல்லா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது பாருங்க இதுவும் இதெல்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். உள்ள ஜைலஃபோன் மாதிரி இது தெரில. இது எப்படி விளாட்றதுன்னு. இது அவங்களோட கட்டி வச்ச சிலை ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களே செஞ்ச சிலை. இங்கே பாருங்கள் கீழே ட்ராகன் இருக்குது, யானை இருக்குது. இது என்னமோ மாஸ்க் மாதிரி இருக்குது. இந்த சைடு பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள் நிறையா இது இருக்குது. மாஸ்க்கு இதெல்லாம் மாஸ்க். இது சிலை, இது மாஸ்க். இந்த மாஸ்க் செம்மையாக இருக்குது. இது அழகாக இருக்குது வித்தியாசமாக. ஸோ இதெல்லாம் சிலை மாரி ரெண்டு செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒன்று இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு. ஸோ மொதல் வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூமா பீஸா சாதாரணமாக இருக்குது. ஸோ அந்த இலை மாரி இருக்குல்ல அதை வச்சு செஞ்சுருக்காங்க. அதையும் குச்சம். ஸோ இது வந்து இது ரூமா பியாச சுக்கு கவுன் சும்மாய் இந்த மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்துட்டு ரூமா பஞ்சாங். இது வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஃபார்ம் 2 சிஜாரால படித்தேன். ரூமா பஞ்சாங் நீட்டு வீடு தமிழில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இன்னும் ஓகே. ஸோ பாருங்க. ஸோ இது வந்துட்டு ரூமா ட்ரெடிஷ்னல் வராங்க. சரி இது அவங்களோட பாரம்பரிய வீடு. இந்த மாதிரி அந்த குச்சி மாரி வச்சு கட்டியிருக்காங்க. இது ரூமா ட்ரெடிஷ்னல் சுக்கு கவுன் சும்மலாய் மொதல் மாதிரி தான். ஆனால் இது வந்துட்டு அந்த செவுரில் அந்த இலை பாய்க்கிறதுக்கு எல்லாம் கட்டை வச்சுருக்காங்க.
ஓகே. ஸோ இது வந்து நம்ம முத பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேராக அடுத்த செக்ஷன் போவோம். ஸோ பாருங்க, இதெல்லாம் அவங்க போட்டிருந்த ட்ரெடிஷனல் சட்டை, ஜாமான் இதெல்லாம் இருக்குது பாருங்க. தெரிஞ்ச அந்த பாய் அவங்க செய்கிற பிஸ்னஸ் நினைக்கிறேன், பாய் செய்கிறவங்க. ஸோ பிரேஸ்லெட் அவங்க போடுற செயின். ஸோ இப்போ நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி தான். நம்ம வந்து இது இப்போ போடுறது, இது வந்துட்டு அவங்க அந்த டைமில் அவங்களே சொந்தமாக செஞ்சு போட்டுது. ஸோ இதெல்லாம் அவங்க பாய்க்கிற என்னது இது, சுச்சு சங்கோல், ஹேர் பின், ஓ பின், பின் தலைக்கு போடுற பின். ஸோ இப்போ நம்ம கேர்ள்ஸ்லாம் போடுற பின் பார்த்தீங்கன்னா சின்னதாக கருப்பு கலரில் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவங்க பாருங்க எப்படி செஞ்சுருக்காங்க, சீப்பு மாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரந்தாய், இது வந்து கழுத்தில் போடுறச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த கழுத்தில் போட்டிருக்கிறது. ஓகேயா. ஸோ இப்போ நம்ம மேலே போவோம். ஸோ மேலே உள்ளது யார் வீடியோ எடுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனேஷ் தான். ஓகே, அவர் 2 பேர். லெட்ஸ் கோ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இடம் உண்மையிலேயே. இந்த பாருங்க, நல்லா டிசைன்ஸ் கூட. ஓ இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, என்ன நினைக்கிறீங்க? ஓ இது வரலாறு ஆர்மிஸ். எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யாருன்னே தெரில. கைஸ் இன்னொன்று ரொம்ப வாடியாக இருக்குது கைஸ். அது வாடலை, அது மாதிரியா இருக்கும். இதெல்லாம் அவங்க எழுதினது, இது அவங்க காலத்தில் ஜாக்குவா நசையா டன்கத்து கொகாரா ஜபத்தன் குமஜோ வர்றாங்க கைஸ். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, 2021 வரைக்கும் இருக்குது. பாருங்க இதெல்லாம் ஆர்மிஸ். ஆல் சேனல்ஸ். ஓ சேனல். இப்போ நம்ம எஸ்த்ரோ வைக்கிறோம்ல அதேமாரி இது அவங்க. இதெல்லாம் வந்து ஆர்மிஸ் எடுத்த பிக்சர்ஸ். இதான் ஆர்மி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்மி நம்ம வீட்டாக நைஸ். இவர் யாரு? கைஸ் இது வந்து உண்மையான துப்பாக்கி கைஸ். சும்மா அழுத்திப்பாமா அப்படியே குர்ற நிறைய நோட் பண்ணியிருந்தேன். இவன் இருக்காது, அதே மாதிரி கோப்பி செஞ்சுருக்காங்க. சான்சஸ் இருக்கு, அதேமாரி செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா தெரில, மேபி ஒரிஜினலாக இருக்கலாம். வாங்க ரீலோட் பண்ணுவோம். ஒரிஜினல் தான். ஒரிஜினலா? எஸ் அஃப்கோர்ஸ். எங்கே எப்படி தெரியும்? இதான் புல்லட்டா? புல்லட் சுட மாட்டேது. சுட்டாக்கா ஏய் எப்படி ஏல. ஸோ பாருங்க இதெல்லாம் பாச்சு தான் நல்லா தெரியும். ஒரிஜினல் இது உள்ளுக்கு பாருங்க, தக்கையை சிம்பிட்டாங்க. ஸோ இது ஒரிஜினல் துப்பாக்கி, தக்கையை சிம்பிட்டாங்க. ஐயோ கைஸ் புல்லட்டை கழட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, ஒரிஜினல் கைஸ். இது புல்லட் கழட்டிட்டாங்க. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூமை பார்த்த மாதிரி வீடு ஆர்மிஸ் தான் நினைக்கிறேன். ஆர்மிஸ் தங்குற வீடு இந்த ஆர்மி. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி, பிக்சர்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அவங்க ஊர்லேயே ஹெலிகாப்டர் வந்துச்சு. வா கைஸ் இதை வந்து அவங்க டென்டிஸ்ட்லாம் பாருங்க ஊசி குத்துறாங்க. அடிபட்டு போகிறாங்க. ஸோ கைஸ் இதுதான் பாருங்க இந்த இடம் நினைக்கிறேன். இல்லை இது இப்போ இருக்கிற இந்த இடம். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கும் கைஸ். இங்கே இருக்கும் ஒன்று. இதான் அந்த மியூசியம். ஸோ இது வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற இடம். ஸோ அங்கே பாருங்கள் படம் இருக்குது, வீடு, அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்தோட இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த ஒரங்காசி வாழ்ந்தாங்க போல. அதனால் தான் இது இப்போ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிட்ட அப்படி எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் தான் ஸ்கூல். அவங்க காலத்தில் உள்ள ஸ்கூல் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு நல்லா தான் இருக்குது. ஐஸ்கிரீம் பிடிச்சி இந்த மாதிரி இருக்குது. எஸ் இது தண்டாஸ் நினைக்கிறேன். எஸ்கியூஸ் மீ மூவ். அதான் கைஸ் இது தண்டாஸ் கைஸ். தண்டாஸ் கூட மேலே ஓட்டையை ஆக்கி வச்சுருக்கேன், கரெக்டாக கட்ட தெரியாது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூங்குறான். இவங்கெல்லாம் கைஸ் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன்.
மியூசியம் ஒரு சின்ன மீன் தான் பெருசாக இருக்குது ஆனால் நம்ம கற்றுக்கலாம் ஓரங்காசில் எப்படி இருந்து. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அந்த கண்ணு மேலே தான் கொஞ்சம் குறிய இருக்குது. ஏன்னா புல்லட்டை கழிச்சிட்டாங்க என்ன எடுத்து. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த ஒன்று பார்த்தாச்சு. ஒயிட் எல்லாம் இப்போ இந்த ஓரங்காசிலியை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறனா கூட பார்க்கலாம். இது வந்து மலேசியாவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் வ்ளாக் முடிச்சிடுறேன். ஓகே, பாய் பாய்.